ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லியே காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. அப்போ டாக்டர்கிட்ட அவளோட மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு எரேஸ் பண்ண சொன்னதுமே, நீங்கள் என்ன யோசிச்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? 7 டேஸில் எல்லாம் வந்துட்டுமே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராதுன்னு சொன்னதுமே, அவள் என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டிட்டு அவன் வந்து அப்ராடு வந்து திரும்ப வந்ததுமே என்ன மேரேஜ் பண்ணிக்குவான், என் கூட ஹாப்பியாக இருப்பான்னு தான் நினச்சேன். பட் கூட வரும்போது அந்த மியாவை கூட்டிகிட்டு வருவான், நான் எப்படி வந்துட்டு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது வந்துட்டு ஜீக்கு தெரிஞ்சா அவர் கஷ்டப்பட மாட்டாரான்னு சொன்னதுமே, இந்த கொஸ்டினை நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு அவ சொல்றா. அப்பதான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவன் இந்த மியாவை கூட்டிட்டு வந்துட்டு மேரேஜுக்காக கேட்டிருந்திருக்கான். அவ கூட சேர்ந்து ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, என்ன பேசிட்டு இருக்க, நீ போய் இவளை வந்து மேரேஜ் பண்ணுவியா? ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், நீ வந்துட்டு இப்போ இவளை வந்து கிராண்ட் வெட்டிங் பண்ணணும்னாலும் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்போ அந்த மியா அங்கே வந்துட்டு அவளோட கேப் எல்லாமே கழட்டிட்டு, பார்த்தீங்களே என் தலையில் ஒரு ஹேர் கூட இல்லை, நான் வந்துட்டு இப்போ கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு இறந்து போயிடுவேன், என்னோட பெரிய ஆசை என்னென்னா கிராண்டாக ஒரு வெட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, ஏன் உனக்கு வேற மேல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா, இவர் கூட தான் சேர்ந்து பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, இது ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தானே, இதுக்காக எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும், உனக்கு இது வந்துட்டு ரொம்ப சின்ன ஹெல்ப்பா, அப்படின்னா நீ பேசாமல் என்னை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து ஹாப்பியாரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படிலாம் வந்துட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொன்னதும், அங்கே ரொம்பவே வந்து கோவப்படுறா. நீ கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டியா, நீயுமே ஒரு பொண்ணு தானேன்னு சொன்னதுமே, ஒரு பொண்ணு தான், அதனால தான் நான் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு உன்னை போய் வந்துட்டு வேற ஒருத்திக்கு விட்டு கொடுக்க முடியும்னு சொன்னதும், அப்படின்னா என்ன நீ ஹேட் பண்ணுறதுக்கு பழகிக்கோன்னு சொன்னதுமே, ஓ ஹேட் பண்ணணுமா, சரி ஓகே அப்போ நீ டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதுமே, அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணோட லாஸ்ட் ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன், பட் நீ இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணுற மாதிரி அங்கே பேசியிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு, அப்போ நம்ம வந்து இவனுக்கு இம்பார்ட்டன் இல்லையா, எவ்வளோ ஒருத்திக்காக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானே, அப்போ நான் வந்துட்டு ஒய்ஃபா இல்லை அவனா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே வந்து கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்தா அவள் அப்படியே நக்கலாக ஒரு மாதிரி வில்லத்தனமாக அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து தெளிவாக இருக்கேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு பேசாமல் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த ப்ரொசீஜரை அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு திரும்பவுமே ஒரு டைம் யோசிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா, பட் நான் எதையுமே யோசிக்க விரும்பலை, எல்லாத்தையுமே நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வருது, அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தது, அவன் நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட மேரேஜுக்காக அவங்க ப்ரப்போஸ் பண்ணது, இப்போ இந்த மியாட்ட வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ வந்துட்டு எனக்கு விட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டது, இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே மனசே தாங்க முடியல. பெயின் எல்லாமே ஜஸ்ட் 7 டேஸ் தான், அதுக்கப்புறம் டோட்டலாக வந்துட்டு எல்லாமே மறந்து போயிடும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்ருக்கா. அப்போ டாக்டர் நீங்கள் வந்துட்டு 7 டேஸ்க்குள்ளே திரும்ப உங்களுக்கு அந்த அவரோட நினைப்பு எல்லாமே வரணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட நேரத்தை தாழ்த்தாமல் உடனே இங்கே வந்துடுங்க, இல்லைனா நீங்கள் நினச்சாலுமே திரும்ப உங்கள் மைண்டில் அது வராதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஃபைல்ஸாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவன் அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட எங்கே நீ வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொன்னதுமே, உனக்கும் அவளுக்கும் வெட்டிங்க்கு நான் வந்து ஓகே சொல்கிறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ வந்து என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ தூரத்துக்கு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறான். அப்போ கையில் இருக்க அந்த ஃபைலை நோட்டீஸ் பண்ணிட்டு என்னதுன்னு சொன்னதுமே, அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, அவன் வந்துட்டு சரி ஓகே நீ வந்துட்டு என்னோட வெட்டிங்காக கிஃப்ட் தானே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் இது வெட்டிங்கான கிஃப்ட் கிடையாது, நம்ம வெட்டிங்கான டெத் சர்டிஃபிகேட் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் 7 டேஸ் தான், அதுக்கப்புறம் உனக்கே வந்துட்டு இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியும்னு அவள் சொல்லிட்டு அங்கே நாளுமே குறித்து வைக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ சில திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பேக் பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, இவ இப்படி மாறி போயிட்டானேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா மியாவை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. காலண்டரில் நாள் எல்லாமே குறிச்சிருக்கதை பார்த்துட்டு ஐ திங்க் அவள் வந்து என்னை இன்னுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால தான் வெட்டிங்க்கு எவ்வளோ நாள் சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அருளோஸ் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட மியா வந்துட்டு ரொம்ப தனியாக இருக்க பயப்பட்டுட்ருக்கா, நான் தான் நம்மளோடய சேர்ந்து இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும், ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு இப்போ கொஸ்டின் எதுக்காக
இதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க, இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்குற அப்படின்றத அவ சொல்கிறா. வீடு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதில் நான் ஸ்டே பண்ணிக்கலாமா, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் வேணாலும் இருந்துட்டு போகலாம், பட் அந்த பெட்ரூமில் இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவள் உடனே பாவம் மாதிரி அங்கே ஃபேஸை வச்சுட்டு அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, லில்லி கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அங்கே கெஸ்ட் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிருவா, நீ வந்துட்டு அந்த ரூமில் இருந்துக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு மூஞ்சி ஒருமா தூக்கி வச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணோட கொஞ்ச நாள் கடைசி ஆசை தானே, 2 மாசமோ 3 மாசமோ, அதுக்கப்புறம் அவள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டா, கொஞ்சம் விட்டு கொடுன்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே அவளுமே சிஸ்டர் நான் வந்துட்டு இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது ஜஸ்ட் நீ அவளை வந்துட்டு இக்னோர் பண்ணு, இதெல்லாம் பெருசு கிடையாது, நீ வான் சைட் அவன் இங்கே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ கவலையாயிட்டு இருக்கு. பட் அவள் வந்துட்டு நான் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் ஜஸ்ட் 5 days தான், இந்த நினைப்பு எதுவுமே என் மனசில் இருக்க போகிறது கிடையாது, நான் ரொம்பவே வந்துட்டு ஃப்ரீயாக என்னோடய லைஃப்பை வாழ போகிறேன்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. அங்கே இருக்க பர்ஃப்யூம் இதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு அங்கே அவள் இது என்ன வந்துட்டு அவங்களோட தான், நான் இந்த வீட்டை என்னோட வீடு மாதிரி நினச்சிக்கலாமா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாமான்னு சொன்னதும் ஏன் நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது உன்னோட வீடு தான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ஹார்ட் எல்லாமே ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அவள் சிஸ்டர் எனக்கு வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்க்காக நீங்கள் வந்து கூட சேர்ந்து வர முடியுமா, செலெக்ஷன் பண்ணி கொடுக்க, ஏன்னா பையங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுல்லன்னு சொன்னதும் இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுமே இப்போ எதுக்காக எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு முடியாது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்றத செட்டுங்க கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரின்னு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் கடைக்கு போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நடுவில் வந்துட்டு எவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வேணும்னே வந்துட்டு அவள் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்குது எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு கேட்டதுமே ஹீரோயின் அவ்வளோதான் கோவமாயிட்டு ஏன் உனக்கு வேறு ட்ரெஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே உடனே அந்த சவுண்டை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ஹார்ட்லாம் பெயின் ஆகுற மாதிரி ட்ராமா பண்ணுறா. நீ எதுக்காக வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை போய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அந்த ட்ரெஸ்ஸை கேட்டதுனால இப்போ என்ன குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அவள் என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, அது யாரோட ட்ரெஸ்ஸுன்னு தெரியுமா இல்லையா, அது எங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸு, எங்கள் அம்மாவோட கடைசி வந்துட்டு இருக்கிற ஞாபகமே அதுதான், அந்த ட்ரெஸ்ஸை அவள் வந்துட்டு போட்டானா நான் எப்படி போடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு அவள் கோவப்பட்டதுமே அவள் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு என்ன இதில் வந்துட்டு உனக்கு அப்படி வந்துட்டு இருக்க போது, ஜஸ்ட் ட்ரெஸ் தானே, ஒரு டைம் அவள் போட்டுட்டா திரும்ப என்ன போடக்கூடாதா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா, அது எங்கள் அம்மா என்னோட சைஸ்க்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்போ அவள் போட்டானா நான் எப்படி திரும்ப போட முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க அம்மா இறந்து போனப்போ இந்த ட்ரெஸ் ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தது. ஸோ அப்போ வரைக்கும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கவுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ட்ரெஸ்ஸை நான் பத்திரமா பாதுகாப்பேன், உன்னோட வெட்டிங் டீ இதை தான் போடுவேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷோரூமில் வச்சு பாதுகாக்க சொல்லியிருக்கான். பட் இவளுக்காக அந்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு மறந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாமே சொல்லி அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நீ இப்போ அதை கொண்டு போய் வைக்கலன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. உனக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போடுறது இம்பார்ட்டன்னா இல்லை அவள் போடுறது இம்பார்ட்டன்னா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கவுமே உடனே அவள் வந்துட்டு அப்படியே வந்து பாவம் மாதிரி அங்கே வந்துட்டு நடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. பட் அந்த இடியட் வந்துட்டு டக்குன்னு அங்கே இருக்க சிசர் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டான். இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து இவளோட சைஸ்க்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஆகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எப்படி வந்துட்டு இப்படி மிருக மாதிரி நீ நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அவன் நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், இதே மாதிரி 100 ட்ரெஸ் கூட நீ வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே தாங்கவே முடியல மனசு. நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணி நான் வந்துட்டு ஆசைப்பட்ட ஒரு பர்சன் என்னோட கற்பனை கனவு எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சு. அவள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து அங்கே வந்துட்டு பண்ணதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. வீட்டில் காமிக்கிறாங்க இவங்க 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் எங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அப்போ அவள் எனக்கு வந்துட்டு இங்கே ரொம்பவே போர் அடிக்குது, நம்ம பேசாமல் வந்துட்டு நம்ம பீச் சைடில் போயிட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா, என்ன விஷயம்னா அந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணியிருக்கா, நான் இப்போ பூவரன்ற வாசி என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, அதனால தான். பட் நீ இப்போ எனக்கு பண்ணியிருக்க இந்த தியாகத்தை
பார்க்கறதுக்காக நான் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஆளான பிறகு உனக்கு வந்துட்டு கிராண்டாக வெட்டிங் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி பீச் சைடில் போயிட்டு நம்ம ஃப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பிறகு அவன் நல்ல நிலைமைக்கு வந்ததுமே இந்த வெட்டிங் ஷூட்டை பற்றி சொன்னதுமே இதெல்லாம் எதுக்கு வெட்டி செலவு, இதனால் வந்துட்டு நேரம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே கண்ணீர் வந்ததோ, இவனை மாதிரி ஒரு ஆளுக்காக நான் ஏன் என்னோட கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், இது ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு சரி ஓகே நம்ம இன்றைக்கே போகலாமேன்னு சொன்னதுமே இப்போ நம்மளுமே கூட சேர்ந்து அவங்களையுமே கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதும் எதுக்காக அவள் வந்துட்டு வீட்டில் இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வயிற்றுல கையை வச்சுட்டு நான் என் குழந்தையவே உனக்காக வந்துட்டு விட்டு கொடுத்தேன், பட் நீ எனக்கு பண்ணுற நன்றி இதுதானான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுச்சேக்கா. பிறகு அங்கே வெட்டிங் ஷூட்டுமே அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே பாவம் அங்கே தான் நின்றுச்சேக்கா. வெக்கமே இல்லாமல் அவள் கூட சிரித்து சிரித்து அப்படியே போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்போ கிஸ் பண்ணுற மாதிரி வந்து ஷூட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வரும்போது பட் ஆனால் அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆனதுமே என்னப்பா புதுசாக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நம்ம இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டது கிடையாதா, ஸ்கூல் காலேஜுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தானே நீ கிஸ் பண்ணிகிட்டு இருப்ப, மறைஞ்சு பார்க்குறதுக்குலாம் வருவ, என்ன புதுசாக வந்துட்டு இப்படிலாம் நர்வஸ் ஆகுற அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. பார்த்தா கடைசியில் இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே இவ தான் போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு ஐயோ சிஸ்டர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் மறந்து போய் பேசிட்டேன் அப்படின்றத சொன்னதும் இதில் வந்துட்டு சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இது ஒன்றும் வந்துட்டு பெரிய விஷயம்லாம் இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் தானே பண்ணுறோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. அவன் கூட சேர்ந்துட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி சரி ஆக்டிங்காச்சும் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை பண்ணுறதுக்கு அவன் ரெடி ஆகிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கோமாயிட்டு போகும்போது அவள் பிடிச்சி டக்குன்னு வந்துட்டு வேணுக்குனே வந்து கிஸ் பண்ணதுமே அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறான் ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு எதுக்காக அப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி போனதுமே இவர் ரொம்ப கோமாயிட்டு இந்த ஃப்ளாரை தூக்கி அங்கே கீழே எரிஞ்சிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்கிறா. அப்போ அங்கே அவன் வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியுது, பட் நீ வந்துட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு பாவம் கொஞ்ச நாளில் சேர்த்து போயிடுவா, அதனால தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே ஓ உனக்கு அவளை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்குல்ல, உனக்கு இந்த பீச் சைடு நீ கொடுத்த வாக்கியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை நீங்கள் பண்ணணும்னு சொன்னையே உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அந்த இடியட் நான் எப்போ வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. அப்படின்னா உனக்கு இது கூட ஞாபகம் இல்லையான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இதுக்காகவா கோவப்பட்டுருக்க, நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் கோவப்படுற, நம்மளுக்கே என்ன லைஃபாக இல்லாமல் போச்சு, பூரா லைஃப்மே இருந்துட்டுருக்கு, நம்ம எப்போ நினச்சாலுமே இங்கே வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணலாம், தயவு செஞ்சு நீ வந்துட்டு கோவலாம் என்கிட்ட படாது அப்படின்றத சரி அங்கே பேசினதுமே ஓ உனக்கு ரொம்பவே டைம் இருக்கா, ஜஸ்ட் வந்துட்டு 4 days தான் இருக்குது, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு நினச்சாலுமே என் லைஃப்பில் நீ திரும்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு வெட்டிங் ஹால் புக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி எல்லாமே புக் பண்ணிட்டாங்க மேடம், இல்லை நீங்கள் வந்துட்டு வெட்டிங்காக இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேடம் வந்து லில்லி அவங்களோட வெட்டிங்காக ஒன்று புக் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இங்கே கிடையாதுன்னு சொன்னதுமே அப்படின்னா வந்துட்டு எனக்கு இங்கே வந்து பெரிய வந்துட்டு கிராண்ட் வெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்காதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணதுமே அந்த இடியட் உடனே நம்ம ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு நீ வந்துட்டு எல்லாமே பண்ண இதையுமே விட்டு கொடு, இவ வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்கிறோம் அடுத்த வருஷம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற சிட்டங்க கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு என்ன பேசிட்டு இருக்க, ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன், நான் இப்போ 1 இயரா எனக்காக வந்துட்டு இவ்வளோ சூப்பராக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சிருந்தா அதையுமே நீ வந்துட்டு இவளுக்காக விட்டு கொடுக்க சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற சிட்ட அவ ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்படுறா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே உடனே அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்து சிஸ்டர் வந்துட்டு கோவப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இரும்புற மாதிரிலாம் நடிச்சுட்டு அங்கே வந்துட்டு பண்ணதுமே அங்கே பிளட்டு வாமிட் வர மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த கேர்ள் வந்துட்டு ஐயோ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொன்னதும் எனக்கு ஆம்புலன்ஸ்லாம் வேணான்னு அவ சொல்கிறா. இது வந்துட்டு நார்மல் தானே, என்னோட சாவு நாள் வந்துட்டு நெருங்கி வந்துருச்சு, அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு அவன் சொன்னதுமே நீ வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் நீ பேசாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நம்ம வந்துட்டு வெட்டிங்கை கூட வந்து அடுத்த வருஷம் வச்சுக்கலாம், நீ ஒரு ஸ்டாப் பிஹேவ் பண்ணாத, அந்த பொண்ணு பாவம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு பெருசாக நடக்க போகுது, ஜஸ்ட் 3 daysல நம்மளே வந்துட்டு இவனை விட்டுட்டு போக போகிறோன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ என்னமாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே எது ரொம்ப கோவமாயிட்டு இங்கேருந்து போயிட்டுருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் என் மேலே கோவமே படமாட்டா, ஏன்னா 7 இயர்ஸாக நானும் அவளுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவள் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ வந்துட்டு சந்தோஷமாரி எனக்கு அது போதும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான்.
அதே மாரி அங்க வந்து வெட்டிங்குமே அங்க வந்து கிராண்டா வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், என் வாழ்க்கையில இப்படி ஒரு சோகமான நாள கூட நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. என் ஹஸ்பண்ட் என் கண்ணு முன்னாடி வேற ஒருத்திய வந்து மேரேஜ் பண்ணிட்டுருக்காரு. ஆனா நான் இத பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போது, அந்த திரும்ப ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறா. இப்படி வந்துட்டு யாருமே இல்லாம நம்ம 2 பேரா வெட்டிங் பண்ணிக்கிறதா? நம்ம பேசாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடலாமே! ரொம்ப கிராண்டா வந்து வெட்டிங் பண்ணிக்கலாமேன்னு சொன்னதுமே, அப்ப அவனுமே அத பத்தி வந்துட்டு யோசிச்சுட்டு, அங்க ஓகே சொல்ல போனதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு, "என்ன நீ அளவுக்கு மீறி பண்ணிட்டுருக்க? இப்ப என்ன நீ பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கன்னு?" சொன்னதும், "நீ வந்துட்டு அமைதியா பேச மாட்டியா? எதுக்கெடுத்தாலும் எதுக்காக இப்படி கத்திட்டு பேசிட்டு இருக்க? அவளுக்கு முடியாம இருக்குன்னு" சொன்னதும், "போதும் உன் வாய மூடு. நான் எல்லா விஷயத்துக்காகவும் ஒத்துக்கிட்டேனா, எதுக்கெடுத்தாலும் எப்ப பார்த்தாலுமே நீ அவள பத்தியே மியா மியான்னு பேசிட்டே இருந்தேனா, அப்புறம் நான் எதுக்காக இருக்கேன்? என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அவ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கா பண்றதுக்குன்னு கூட உனக்கு புரியலையா? அவ்வளோ தூரத்துக்கா நீ இடியட்டா இருக்க? உன் கண்ண நான் க்ளோஸ் பண்ணிட்டா உட்காந்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, "நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவ ஜஸ்ட் வந்துட்டு இன்னும் 2 வீக்ஸோ இல்ல 1 மந்த்தோ அவ இறந்து போயிருவா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் தானே சேர்ந்து சாகுற வரைக்கும் வாழப் போறோம்ன்னு" சொன்னதுமே, "ஓ! உனக்கும் எனக்கும் ரொம்ப நாள் இருக்கான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவ கேட்கிறா. பட் அந்த இடியட்டுக்கு அப்பயுமே வந்துட்டு புரியல. "என்ன நீ சொல்லிட்டு இருக்கன்னு" சொன்னதுமே, "நான் உன்ட்ட எதுவுமே சொல்ல விரும்பல. நீ இப்ப என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? அவ கூட சேர்ந்து கிராண்டா வெட்டிங் பண்ணி அவங்க எல்லாரும் வந்து என்ன இன்சல்ட் பண்ணணும். அத தானே நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீ வந்துட்டு நடத்து. எனக்கு அத பத்தி கவலையே கிடையாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே, அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "நான் இவ்வளோ நாள் வந்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தேனோ, அது எல்லாமே சக்ஸஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இவ என்னோட வழியில வரமாட்டான்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. நைட் அங்க ரூம்ல இருக்கும்போது, அப்ப அங்க அவன் வந்து அவள பார்த்துட்டு, "என்ன வந்துட்டு நீங்க இருக்க? என்ன இப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபேஸ திருப்பிக்கிறான். "உன் ஹேர் எப்படி வந்துச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் வந்துட்டு இத விக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நானுமே ஒரு கேர்ள் மாரி வந்துட்டு இருக்கணும்னு எனக்குமே ஆசை இருக்கும்ல. அந்த ஃபீலிங்க வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு தான் நான் வந்துட்டு இப்படி ஹேர் வந்து வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு பொய்யா பேசிட்டு இருக்கா. அந்த இடியட் அதையுமே நம்பிட்டு, "சரி ஓகே. நீ வந்துட்டு இப்போ உன்னோட ரூமுக்கு போன்னு" சொன்னதுமே, "நீங்க வந்துட்டு இப்ப என்ன விட்டுட்டு தனியா எங்க போக போறீங்க? என்னோட கடைசி ஆசை இதுவுமே தான். ப்ளீஸ் எனக்காக நீங்க நிறைவேத்துவீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். "நீ ட்ரெஸ்ஸ கவர் பண்ணுன்னு" சொல்லிட்டு அங்க வந்து கவர் பண்ணி விட்டதும் ஹக் பண்ணிட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிறாதீங்கன்னு" சொன்னதும், அவனுமே ஹக் பண்ண போறான். பட் இது ரொம்பவே தப்பான விஷயம். நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னால இத கண்டிப்பா வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்ப அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவளுக்கு இப்படி மின்னல் வெட்டுற சவுண்டெல்லாம் கேட்டா ரொம்ப பயம்னு சொல்லிட்டு போனதுமே, உடனே ஹார்ட்ல ஐயோ! எனக்கு பெயின் ஆயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப முடியாம இருக்கு அப்படின்றத சொன்னதும், "சரி ஓகே நீ வெயிட் பண்ணு. நான் உனக்காக மெடிசன்லாம் எடுத்துட்டு வந்துர்றேன்னு" சொன்னதுமே, "எனக்கு மெடிசனே வேணாம். என்னோட மெடிசனே நீங்க தான். என் கூட சேர்ந்து நீங்க இருந்தாங்களே எனக்கு போதும்" அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்கிறா. ஸோ அவனுமே லில்லி வந்துட்டு இவ்ளோ டைம் ஆயிருச்சு. தூங்கியிருப்பாளே! நம்ம பேசாம இவ கூடயாச்சும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு, அவ கூட சேர்ந்து இருக்க அங்க டிசைட் பண்ணிடுறான். பட் ஹீரோயின் அங்க பயத்துல அங்க வந்துட்டு காதெல்லாம் பொத்திட்டு அங்க ரொம்ப அரண்டு போய் இருக்கா. அவளுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதே டயத்துல தான் அவங்க அப்பா வந்துட்டு விட்டுட்டு அவங்க அம்மாவையும் இவளையுமே போயிருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே நினைச்சு அங்க ரொம்ப ஃபீல் ஆயிருது. இப்ப ரொம்ப அரண்டு போயிட்டு அவன் எங்க போனான் அப்படின்றத சொல்லிட்டு அவ அங்கருந்து வெளியே போயிட்டு இருந்தா. பார்த்தா இவனும் அவளும் அங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவ பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே நக்கலா அங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் டோட்டலா அங்க வந்துட்டு மனசு உடைஞ்சு போயிடுறா. அவ எதுவுமே பேசல. அவ அங்கருந்து பேசாம கிளம்புனதுமே, இவன் வேகமா புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் என்ட்ட பிஹேவ் பண்ணாதன்னு" சொல்லிட்டு போனதும், நம்ம எதுவுமே அப்படிலாம் பண்ண வேணாம். தயவு செஞ்சு நீங்க என்ன மட்டும் விட்டுட்டு போயிறாதீங்க. என் கூட சேர்ந்து இருங்கன்னு அவ சொல்றா. இடியட்டுமே சரின்னு சொல்லிட்டு அவ கூடவே ஸ்டே பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் அங்க போயிட்டு ரொம்பவே இங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. "என்னோட லைஃப்ல வந்துட்டு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்து உருகி உருகி லவ் பண்ண அந்த பெர்சன் என் கண்ணு முன்னாடி வேற ஒருத்தி கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். 7 இயர்ஸா இவனுக்காகவா என்னோட லைஃப்ப நான் தியாகம் பண்ணி என்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "ஜஸ்ட் இன்னும் 1 டே தான். நான் வந்துட்டு என் லைஃப்ல வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து போயிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது" அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே, அப்ப டாக்டர் இன்னும் ஜஸ்ட் வந்துட்டு ஹவர்ஸ்ல தான் இருக்கு டைம். நீங்க வந்துட்டு திரும்பவுமே யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் பேச போகும்போது அங்க 2 லேடீஸ் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இவளோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க கொடுமையெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோமே தாங்க முடியாது. நானா இருந்தேன்னு எப்பயும் செத்து போயிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க போனதும், அப்ப அங்க டாக்டர் நீ வந்துட்டு அவங்களோட பேச்செல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணு. நீ பெருசா எடுத்துக்காத. ஸ்ட்ராங்கா இரு. உன்னோட லைஃப் வந்து ஹாப்பியா இருக்க நான் வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொல்லிட்டு, அவங்களுமே அந்த ட்ரீட்மெண்ட்ட வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ வந்துட்டு நெனச்ச மாரியே இருன்னு சொல்லிட்டு,
பிறகு இவள பார்த்தா, நான் எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு ஹேர் இல்லாம வந்துட்டு தொப்பிய போட்டுட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கது அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்ப இத்தன நாளா வந்துட்டு தலையில ஹேர் இல்லாத மாரி வந்துட்டு ஆக்டிங் அவன் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, அவங்க உள்ள வந்ததுமே ஆனா அவ வந்துட்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. இப்ப நீ வந்துட்டு இப்ப ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன்ட்ட போய் சொன்னேன்னா, உன் நிலைமை என்ன ஆகும் தெரியல அப்படின்றத சொன்னதும், எனக்கு என்ன பயமா போய் சொல்லு அப்படின்றத அப்ப அவன் நீ சொன்னேன்னா உடனே அவன் நம்பிருவானா? நீ வந்துட்டு இப்ப சொல்லி பாரு. இப்ப வந்துட்டு அவன் உன் மேல நம்பிக்கை வைக்கிறானா? இல்ல என் மேல நம்பிக்கை வைக்கிறானான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அவ திமிரா பேசிட்டு இருக்கா. அப்ப அவன் வர சவுண்ட கேட்டு இவளாவே வந்து தன்னைத்தானே ஸ்லாப் பண்ணிட்டு அங்க கீழ விழுந்ததுமே, அவன் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். சிஸ்டர் வந்துட்டு என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இத நான் பண்றதுனால. அதனால தான் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அவ கையில வேற அடிபட்டுருக்கு. அத பார்த்துட்டு அவன் நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி மோசமா வந்துட்டு மாறுவேன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவன் அங்கருந்து கூட்டிட்டு போகும்போது, ஹீரோயின் இடிச்சு அங்க தள்ளிட்டு போகும்போது, ஹீரோயின் பாவம் அங்க கீழ விழுந்து கையில அடிபட்டுருது. அவளுக்கு அவ்வளோ ஒரு பெயின் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் இந்த பெயின்லாம் வந்துட்டு என்ன? கொஞ்ச நேரத்துல இவனவே நான் மறந்துட்டு என்னோட லைஃப்ப வந்துட்டு ஹேப்பியா வாழ போறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்கு? நான் வந்துட்டு ஃபீல் பண்ணின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அங்க வெட்டிங் சீனுமே ஸ்டார்ட் ஆயிருது. அங்க வந்துட்டு பயங்கரமா கிராண்டா வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அங்க வெட்டிங்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க தாங்கவே முடியல மனசு. வெட்கமே இல்லாம என்னமோ வந்துட்டு பெரிய வந்துட்டு கருணை பிரபு மாரி இவன் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல. அங்க வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு விட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாரியெல்லாம். அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்க எல்லாருமே இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜ் தானே. அப்புறம் எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ரியல் மாதிரின்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே அவனுக்குமே அதை பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டு எல்லாமே பார்த்தா அவன் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா பண்ணுவான். அவட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்துட்டு என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்கும்போது சரி வெட்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே சரி ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்க வெட்டிங் ரிங்குமே போட்டு 2 பேருமே அங்க வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போறா. அப்போ அங்கே நம்ம வந்து சொல்கிறான் நான் வந்துட்டு இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த மேரேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான். பட் இப்போ என்னோட ரியலான மேரேஜ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோஸ்லாம் அவன் போட்டு விட்டுட்டு அவ கூட சேர்ந்து இருக்கிறத நான் வந்துட்டு ரொம்பவே வந்து லவ் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோதான் ரொம்ப வருஷமா இவங்களோட தான் சேர்ந்து என்னோட ஃப்யூச்சர் வந்துட்டு ஹாப்பியாக வாழணுன்றது எல்லாத்தையுமே நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு எல்லாமே மைண்டுக்குள்ளே ரிவர்ஸ் அங்கே வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அவளுக்கு மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஹவர்ஸ் முடிஞ்சதுமே தலையிலமே பெயின் ஆகிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருது. ஹோட்டல் அங்கே மறந்து போயிட்டு ஐயோ கடவுளே நானே இங்கே பண்ணிட்டுருக்கேன் இங்கே என்ன கல்யாண மாப்பிள்ளை யார் பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஹீரோயினுக்கு புரியலை. அப்போ அங்கே அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு ஃப்ளார்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, இந்த உலகத்தில் என்னை தவிர உன்னை யாருமே அந்த லெவலுக்கு லவ் பண்ண முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, இதுக்காக நான் வந்துட்டு உனக்கு தெரியாமல் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. நீ வந்துட்டு என் மேலே கோவமாக இருக்கன்னு தெரியுது, பட் அதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு உங்கள் மேலே ஏன் கோவப்பட போகிறேன், நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அந்த மியா நீ வந்துட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இது எல்லாமே வந்து சும்மா வந்து ட்ராமா தான் தெரிஞ்சுமே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அவரை ஏன் எல்லாரும் முன்னாடி வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் ஹலோ மேடம் இவர் யாருன்னே தெரியாது, நான் எப்படி போய் இவரை மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது லில்லி நீ இப்படிலாம் வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு ஜோக் பண்ணுற டைம் ஆகிது, நீ வந்து கோவமாக இருந்தால் என்னை அடிக்க கூட செய்யின்னு சொல்லும்போது அப்போ அவங்க டாக்டர் வந்துடுறாங்க. அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கூட தான். நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு யாருப்பா இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தது, இவங்க வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு அம்னீசியான்னு சொன்னதும் அப்போ இந்த புடி இந்த ஃபைலை பாருன்னு சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னாச்சு இதில் வந்துட்டு இவன் அன்னைக்கு வந்து எனக்கு வெட்டிங் கிஃப்டாக தானே வச்சுருந்தா அப்படின்ற சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அவன் பார்க்க போகிறான்.
பட் அதுக்குள்ள அங்க வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாத மாரி அங்க ட்ராமா பண்ணதுமே, நான் இப்ப கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்து இத பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கருந்து போகும்போது, இதுக்காக என்ட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கா. எனக்கு ரொம்பவே வந்துட்டு கவலையா இருக்குன்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டு நல்ல வேளை இவன மாரி ஒரு ஆள போய் விட்டேன். நான் கூட ஃபீல் பண்ணேன் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு உன் லைஃப் இதுக்கப்புறம் தான் ஹேப்பியா இருக்க போது. என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கூட்டிட்டு போறா. உன்ன சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, இவனுக்கு வந்துட்டு அங்க நம்ம ஹீரோயின நினைச்சே கவலையாயிட்டுருக்கு. என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கா அவ? எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. சரி ஓகே நீ இப்போ ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவ ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத. உன் கூட சேர்ந்து இருந்த ஒவ்வொரு நாளையுமே நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். உன்னை பற்றி என் மனசில் அப்படி எந்த ஒரு நினப்புமே கிடையாது. நான் லில்லியை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீயா வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாத உன்னோட ஆசையை தான் நிறைவேற்றினேன்னு சொல்லிட்டு போனதுமே இவர் ரொம்ப கோவமாயிட்டு நான் இவ்வளோ ட்ராமா பண்ணியுமே உனக்கு என் மேலே வந்துட்டு லவ்வே வரலையா? நான் வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாமே தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவள் கோவமாயிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கதவெல்லாமே ஆக் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஆளை காணோம். உள்ளே வந்துட்டு பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாமே இல்லை அவளோடது. அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்த்தா அவளோட எந்த ஒரு பொருளுமே இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு கவலையாகிருது. என்ன நடந்துட்டுருக்கு? அவள் உண்மையில என் மேலே இன்னுமே ரொம்ப அப்போ கோவமாக இருக்காளா? அதனால தான் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வந்துட்டு கவலையாகிருது. அந்த ஃபோட்டோ வந்து இருந்த அதையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஃப்ரேமே காலியாக இருக்குது. கடவுளே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. அப்போ அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த பாக்ஸில் வந்து அந்த டெடி பியர் எல்லாமே கீழே விழுந்ததுமே அதுக்குள்ளே வந்து ஒரு டைரி கிடைக்கிது. அந்த டைரியை வந்துட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிருது. ஏன்னா ஹீரோயின் அவனை பற்றின விஷயங்கள் எல்லாமே எழுதியிருக்கா. ஃபஸ்ட் டைம் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் போட்டப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் அவன் கூட சேர்ந்து ஹாப்பியான லைஃப்பை எவ்வளோ சூப்பராக நான் வாழ போகிறேன்னு சொல்லி தான் என் மைண்டில் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னோட அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்ட ஒரே ஆள்னா ஜீ மட்டும்தான். அவன் கூட சேர்ந்து என்னோட லைஃப் எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருக்கும், அவன் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணி அதெல்லாமே எழுதியிருக்கா. ஸோ இவனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு அங்கே அவன் சிசரை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வந்து வெட்டினதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் ஆகிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் பேஜில் அவள் எழுதியிருக்கா அந்த வெட்டிங் ஃபோட்டோஷூட்டை பற்றி. அப்போ எங்ககிட்ட காசு பணம் இல்லை, அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அழகான பேபியுமே பெற்றுக்குவேன். அந்த பேபிக்கு வந்துட்டு ரொம்பவே லக்ஸரியான லைஃபையுமே நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் எழுதியிருக்கா. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த பீச்சில் வச்சுட்டு இவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துனதுக்கு ட்ரை பண்ணதுமே ஞாபகம் வருது. பட் எனக்கு அப்பயுமே புரியலை அவ்வளோ நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். பட் ஃபோன் அவள் எடுக்க மாட்டா. பிறகு ஃபோன் ஆன் ஆனதுமே பார்த்தா அவங்க வந்துட்டு ஒரு பப்ல அங்கே மேல் மாடல்ஸோடு சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கோமே, நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உன் ஹஸ்பண்ட் தான்ப்பா பேசுகிறாங்கன்னு சொன்னதுமே எனக்கு ஹஸ்பண்டா, எனக்குலாம் எந்த ஹஸ்பண்ட் இல்லைன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு அந்த ஃபோனை பிடிங்கிக்கிட்டு எதுக்காக எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எங்களை தொல்லை பண்ணாத, நீ எப்பயாச்சும் அவ்வளோ நிம்மதியாக இருக்க விடுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. மேல் மாடலோடு சேர்ந்து அவள் வெளியே வரும்போது பேசிட்டே ஹாப்பி ஆகிட்டு இவன் வந்து கோமாயிட்டு அங்கே போட்டு அடிச்சதுமே ஹீரோயின் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு யார் நீ என்ன வந்துட்டு மேல் மேலே வந்துட்டு அடிப்பேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நீ ஒரு மேல் மாடலுக்காக என்ன போட்டு அடிப்பேன்னு சொன்னதும் ஆமாம் அடிப்பேன், நீ யார் ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்பில் வந்துட்டு தலையிறதுக்கு யாருன்னு சொன்னதும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் சொன்னதும் என்ன ஹஸ்பண்ட் நீ வாட்டுக்கு என்ன உளறிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக பேக்கை வச்சு அடித்ததுமே சரி ஓகே உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு கோவம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன அடி, பட் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, என் கூட நீ வீட்டுக்கு வா, இப்படிலாம் நீ என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும் என்ன பைத்தியமா நீ எதுக்காக அப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் வந்துட்டு போனதுமே அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போக முடியாது, என் கூட சேர்ந்து வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அவன் உள்ள அவளை தூக்கிட்டு வந்ததுமே இவன் மேக்கப் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு எதுக்காக நீங்கள் இப்படி வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அவங்க என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன்
என் கூட போய் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது ஜஸ்ட் வந்துட்டு ஃபேக் மேரேஜ் தான் உங்களுக்கு தெரியல, நீங்கள் இப்படிலாம் ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உங்களுக்கு அவருக்கு தான் கூடி சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுலன்னு சொன்னதும் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க நீ ஏன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, நீ என்ன ஒருவேளை இவனோட மிஸ்ட்ரஸ் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்குறா, இல்லை வேலைக்காரியா இந்த வீட்டோடதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்த்தீங்களா அவள் என்னை எப்படி இன்சல்ட் பண்ணுறான்னு சொன்னதும், நீ என்ன வேணாலும் என்ன பேசு, அவ்வளோ எதுக்காக நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை நான் வந்துட்டு ஏன் இப்படி பேச போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. இப்போ வந்துட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, என்னோட வந்துட்டு மேக்கப் திங்ஸ் எல்லாமே நீ வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கியே, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இதெல்லாம் எவ்வளோ காசு தெரியுமா உனக்கு, நீ வந்துட்டு இதெல்லாம் திரும்ப பே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். இடத்துல ஹோட்டல்லேருந்து ஜீக் வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன விஷயம், அவள் போட்டு அடிச்சிருப்பா, அதை காமிக்க தான் வந்துட்டு கூப்பிட்றாங்களாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு, எனக்கு இதை பற்றி தெரியும்னு சொன்னதோ, சார் நீங்கள் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வீடியோ ப்ளே பண்ணால் அவள் ஆரம்பத்துலேருந்து ஃப்ராடு பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமே வந்துட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சிருது. அவள் கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழைய போட்டு அவள் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஜீக் அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இத்தனை நாள் அவள் வந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாளா, அப்போ நான் வந்துட்டு இடியட் மாதிரி நம்பி என்னோட வந்துட்டு ஒய்ஃபவே நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. இவன் வீட்டுக்குள்ளே வரும்போது அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, நான் வந்துட்டு கூடி சீக்கிரம் அவனை வந்து செடியூஸ் பண்ணி என்னோட வலையில் விழுக வச்சுருவேன், நான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை அவனை மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் உள்ளே வந்ததுமே இவன் ரொம்ப பயந்து போயிடுறா. ஒருவேளை நான் பேசின எல்லாத்தையும் இவன் கேட்டிருப்பானோ என்னமோன்னு சொல்லிட்டு, என்னாச்சு நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு கேன்சர் வந்திருக்கப்ப மெடிசனை என்ன சாப்பிடாம வச்சுட்ருக்க, நீ மெடிசனை சாப்பிட வேணாமான்னு சொல்லிட்டு எல்லா மெடிசனையுமே பிடிச்சி வாயில் வந்துட்டு போட்டதுமே, என்ன இடியட் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டுருக்க, எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்புறம் ஏன் வந்துட்டு நீ வந்து நல்ல ஐடியா பண்ண முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹேரை வந்துட்டு எடுத்து விட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு அவன் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்னை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப, உன்னால் நான் அவளை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மன கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்னை எப்படி தைரியம் அடிப்பேன், நான் வந்துட்டு உன்னோட எக்ஸாக இருந்து உனக்கு இவ்வளோ லவ்வாக கொடுத்துருக்கேன்னு சொன்னதும், நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு பரிதாபப்பட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், பாவமே நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்துட்டு இப்படி துரோகமாக பண்ணுற, என்னோட ரிலேஷன்ஷிப்பை அவளுக்கு நடுவில் வந்து கெடுத்து விட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு இந்த நிலைமை ஆக்கிட்ட அப்படின்ற சொன்னதும், நீ வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அவளை சொல்கிற, ஆனால் என்னை விட ஹர்ட் பண்ணுறது யாரு நீ யோசிச்சு பாரு, எப்பயுமே வந்துட்டு நான் சொன்ன உன்னை நான் சொன்னதை விட அதிகமாகவே நீ தான் வந்துட்டு ஹர்ட் பண்ண, ஏன் நீ வேணான்னு சொல்லியிருக்கலாமே, பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னதுமே அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு வந்துட்டு கவலையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வருது. பட் அவன் கண்டுக்காமல் வந்துட்டு போனது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு ஏன் மேலே பழைய போகிற வேலை வைக்காத, ஹர்ட் பண்ணது என்னமோ நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவன் இதுக்கு எல்லாமே காரணம் நான் தான், நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் மார்னிங் தூங்கி இருந்துச்சு, அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, யார் நீ எதுக்காக அப்படி வந்துட்டு பயமுறுத்திட்டு இருக்க காலங்காத்தால் வந்துன்னு சொன்னதுமே, நான் நைட் ஃபுல்லாமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் வந்துட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சினதுமே, நான் போய் உனக்காக ஏன் சான்ஸ் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்பாவே நீ வந்துட்டு என்னை பனிஷ் பண்ணி என்னை அடி என்ன வேணாலும் பண்ணு, பட் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாமா, ப்ளீஸ் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணாத, ஞாபகப்படுத்து அப்படின்றத சொன்னதுமே, நீ எத்தனை டைம் பேசினாலும் உன்னை வந்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு இல்லை வேறு ஒருத்திய, அப்புறம் எதுக்காக நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், மேரேஜ் ஆனதும் அவனுக்கு வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் ஞாபகம் வருது, நீ வந்துட்டு இதை வெட்டிங் கிஃப்ட்டை எனக்கு கொடுக்க வந்தில்லன்னு சொன்னதும், நான் எப்போ கொடுக்க வந்தேன் இதை உன்ட்ட, இதை வந்துட்டு கொடுக்க வந்தது என்னமோ அந்த டாக்டர் தான், நீ வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னதும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனுக்கு வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண எல்லாமே அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும், ஏன்ட்ட போய் எது கேட்குற, போய் அந்த டாக்டர்கிட்ட கேளுன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அவங்க ஆமாம் இதை வந்துட்டு அவளோட விருப்பத்தோடு தான் பண்ணோம், இதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஞாபகமே உன்னை பற்றி இருக்காது, தப்பான விஷயங்கள் மனசில் இருந்தால் போக வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லையா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத சொன்னதும், இப்போ வந்துட்டு அவளை ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி திரும்ப காப்பாற்றலாம் அப்படின்ற சொன்னதுமே, காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது இதில் சொல்லு, அவளாவே விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கிட்டா. நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட கேட்டேன் அவட்ட, நீ வந்துட்டு இது என்ன திரும்ப வந்து ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு. பட் அவள் எனக்கு வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவள் உறுதியாக இருந்தா. பட் அவள் வந்து பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் கூட போய் இருக்கிறதுக்கு அவள் பண்ண முடிவு எவ்வளோ வந்துட்டு நல்ல விஷயம்னு சொன்னதுமே, அவன் அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே பெக் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு எனக்காக வந்து அவளுக்கு திரும்ப வந்து எல்லா ஞாபகத்தையுமே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அது கண்டிப்பாக எங்களால் முடியாது. ஏன்னா இது நாங்கள் ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ்க்காக ரெடி பண்ணது. அவங்களோட பேட் மெமரிஸ் எல்லாமே இருந்தால் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் வந்து உன்னோட தொல்லை தாங்க முடியாமல் இந்த மாதிரி டிசிஷன் பண்ணியிருக்கா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு இப்படி எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சா லைஃப்பில் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே வரும்போது பார்த்தா இவன் அங்கே குக் பண்ணிட்டு அவளுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறது லெவலுக்கு போயிட்டியா, நீ வந்துட்டு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கியா, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணாத அப்படின்ற சொன்னதும், ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க பாரு, ஃபிஷ்ஷோட தலை வச்சுருக்கேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த கண்ட்ராவிலாம் போய் யார் சாப்பிடுவாங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, எப்பயுமே நீ தானே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எப்பயுமே அவள் ஹெட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே மீட் எல்லாமே இவனுக்கு கொடுத்துருந்துருக்கா, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளை வந்துட்டு அவள் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணி கேர் பண்ணி இருந்திருக்கா, அதனால தான் இதெல்லாமே வேஸ்டானதை சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் வந்துட்டு ஸ்டூபிட் சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த ஆல்பத்தெல்லாம் அவள் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு நம்ம 2 பேருமே சேர்ந்து எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே காமிச்சிட்டு அவன் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே தலையெல்லாம் பெயின் ஆனதும், இன்னும் வந்துட்டு உனக்கு பழைய விஷயங்கள் ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு சொல்லும்போது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீ இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த கன்றாவி ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு தான் என் தலை ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஏன் சொல்லு, உன் கூட மனசையும் சேர்ந்து இருக்க முடியுமா, நீ வந்துட்டு அவளை அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு தொந்தரவு பண்ணியிருக்க, ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்க, அப்புறமே அவள் வந்து எப்படி உன் கூட சேர்ந்து இருப்பா, உன்னோட அந்த எக்ஸ் லவருக்காக நீ வந்துட்டு அவளை இந்த மாதிரிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என் கூட வந்துட்டு இருக்கணும்னு மட்டும் நினைக்காத, அது எப்பயுமே நடக்காது, நீ ஏன் யோசிச்சுப்பாரு, இந்த வேலையை ஒரு வேளை நான் பண்ணிவிட்டு உன்கிட்ட வந்து சாரி கேட்டால் நீ வந்துட்டு உடனே ஏற்றுக்குவியா சொல்லு அப்படின்றத சொல்கிறா. இல்லை உன் சிஸ்டர் யாராச்சும் இருந்து அவங்கள வந்துட்டு இதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிவிட்டு திரும்ப கூப்பிட்டா நீ அனுப்பி விட்டுருப்பியா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுனதும், என்ன வேணாலும் பண்ணுறே இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டு அதான் நீ எனக்கு பண்ணுறதே அப்படின்றத அவள் சொல்கிறா. பண்ணியிருக்கியே அவகிட்ட ஏதாச்சும் ஒரு சாரி கேட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு காம்பன்சேஷன் பண்ணலாமான்னு உனக்கு அறிவு வந்துச்சா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாமே வந்துட்டு அவன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எப்பயுமே ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹார்டாக வந்து பேசின விஷயம் தான் ஞாபகம் வருது. ஸோ வந்துட்டு உன்கிட்ட பேசி எந்த பிரோஜனமே இல்லை, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு உன்னை பற்றி தெரியலைனாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும், நீ இப்போ டீட்டெயில்ஸ் சொன்ன பார்த்தே அதுக்கப்புறம் திரும்ப உன் கூட சேர்ந்து என்றைக்குமே நான் வந்துட்டு திரும்ப ரீசெட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவர் ரொம்பவே அந்த புக் எல்லாமே வச்சுட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கான். அவன் வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை அவளோட சைஸ்க்கு திரும்ப பண்ணுங்கன்னு சொன்னதும், என்னமோ அன்றைக்கி உங்கள் ஒய்ஃப் சொன்னதுக்கு அந்த மியாக்கு எதுக்கிட்டு அவ்வளோ பேசுனீங்க, இப்போ என்ன திரும்ப வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, இதை ஒரு டைம் தான் பண்ண முடியும், திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது, அந்த மியாக்காக வேணால் பண்ண முடியும், அவங்க சைஸ்க்கு பண்ண முடியாதுன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோன்னு சொன்னதும், ஹலோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, இது வந்துட்டு கையால் செஞ்சுருக்காங்க, கையால் இந்த காலத்தில் யார் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு இவன் எல்லா இடத்துக்குமே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு யாருமே வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலாக பார்த்துட்டு ஒரு ஷாப்பில் கொண்டு போய் இதை கொடுத்ததுமே அவருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமான வேலைப்பா அப்படின்ற சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சினதுமே, நான் வந்துட்டு 99% வந்து சேமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஒத்துக்கிட்டதுமே அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகும்போது அங்கே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்போ அவள் இது என்ன வந்துட்டு என்னோட அம்மாவோட ட்ரெஸ் மாதிரி இருக்குது, இதை எதுக்காக நீ வந்து இப்போ கொண்டு வந்திருக்கன்னு சொன்னதும், இல்லை இதில் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு அதனால தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், சரி பண்ணி நீ என்ன இதில் ஏதாச்சும் ஃப்ராடு தானே வேலை பண்ணியா, எங்கள் அம்மா என்னோட சைஸ்க்கு பண்ணியிருக்காங்கன்றப்ப இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு எதுக்காக வந்து
டேமேஜ் ஆக போகுதுன்னு சொன்னதுமே அப்போ அவன் பழைய விஷயங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு நான் தானே இந்த வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ரொம்பவே வந்துட்டு அவன் நான் ராங் தான் எல்லாமே பண்ணது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரீக்ரியேட் பண்ணிட்டேன், எல்லாமே வந்துட்டு உனக்காக தான் சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, உன் தொல்லை தாங்க முடியலை, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என் தலையெல்லாமே நீ ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்க, நான் வந்துட்டு இப்போ உன்னை விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத, ஃபைனலாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, என் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அவன் இந்த பீச் சைடில் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்பவே லொக்கேஷன் அழகாக இருக்கே, ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு எனக்கு, சரி இங்கே 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவில் எங்கே அதை பற்றி நீ வாங்கிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன் நான் வந்துட்டு எதையுமே வந்துட்டு உன்கிட்ட மறைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னால் அவள் ரொம்ப டென்ஷனாக இருவாளுன்ற பயமாக இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சொன்னதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு உண்மையிலேயே நீ இப்படியா பண்ண, இல்லை ட்ராமா ஏதாச்சும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா, நான் இப்படி கேவலமான பர்சனாக இருந்தேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதே எனக்கு இல்லாமல் போயிருச்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருப்பேன்னு நினைக்கிறியா நீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. பிறகு இவங்க வந்துட்டு அங்கே வெட்டிங் காலுக்காக அங்கே போயிருக்கோமே, அப்போ அங்கே வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு உடனே நீங்கள் வெட்டிங் வந்து பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் வந்துட்டு கால் கொடுக்க முடியும், இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு 1 இயர்க்கு அப்புறம் வந்து புக் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஒரு பர்சன்ஸ்ட்டை வந்துட்டு அவன் கெஞ்சி கூத்தாடுறான், ப்ளீஸ் இந்த வெட்டிங் ஹால் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்துட்டு எனக்காக விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னதும் ஏன்னா இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹாலை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உங்களுக்கு நான் 3 மில்லியன் காசு கொடுக்குறேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்த கொடுங்கன்னு சொன்னதும் காசை விட எங்களோட ஆசை வந்துட்டு ரொம்ப பெரியமான விஷயம், நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னதும் அவன் நீடன் பண்ணிவிட்டு என் லைஃப்பில் வந்துட்டு நான் ரொம்பவே இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ வந்துட்டு இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வெட்டிங் ஹால் ரொம்பவே வந்துட்டு தேவையான ஒன்று, ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கெஞ்சி கூத்தாடினதுமே அவங்களுக்குமே மனசு மாறிட்டு சரி ஓகே அவனுக்கு அந்த பிளேஸை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. அந்த காசையுமே அவங்களுக்கு அவன் கொடுத்துடுறான். அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நீ வந்துட்டு எப்படியாச்சும் அவளை அந்த வெட்டிங் ஹாலுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொன்னதோ என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, நான் திரும்ப அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதோ நான் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து ட்ரை பண்ணி அவளை வந்துட்டு மனசை மாற்ற ட்ரை பண்ணணும், அப்படி இல்லைனாலுமே என்னோட இல்க்னஸ் சேர்த்து நான் வந்துட்டு போக வைக்கணும், ப்ளீஸ் அதுக்காக பண்ணுன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயினை ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு என் கூட வரையான்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் போனதுமே பார்த்தா இவன் தான் க்ரோம் மாதிரி அங்கே வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு, ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியாடா, இதுக்காக நீ இப்படி வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பாருன்னு சொன்னால் அங்கே அவள் கூட சேர்ந்து வந்துட்டு அவள் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு பார்க்க முடியாமல் போச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு காமிச்சதுமே அங்கே தலையெல்லாமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பெயினாக ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பார்த்துட்டு உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஆசையாக அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். ஏன்னா இப்படி ஃபேக்காக ஃபோட்டோவை காமிச்சு நீ என்னை வந்து ஏமாத்தலான்னு பார்க்குறியா, இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஐடியாவில் என்கிட்ட நடக்காதுன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் உண்மையாக சொல்லிட்டுருக்கேன், உண்மையிலே வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இது எல்லாமே நான் உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்போ நீ எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இது எல்லாமே எப்படி என்னோடய லைஃப்பில் நான் மறக்க முடியும் நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப இன்னைக்கு எனக்கு ஃபோட்டோஸ் காமிச்ச பார்த்தையா, அப்போவே எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும் ஏன்னா உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது, என் கண்ணு முன்னாடி என்னோட அம்மா ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ண, அவளுக்காக எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு எனக்கே நீ துரோகம் பண்ண, உனக்காக நான் இவ்வளோ நாள் வந்துட்டு பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்துட்டு நீ வந்துட்டு மோசமான பர்சனாக வந்துட்டு மாறி போயிட்டேன், நான் ஏன் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லு, இதுக்கப்புறம் உன்ன மாதிரி வந்துட்டு ஆள் கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாத, நான் உண்மையிலே வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே வந்துட்டு பார்த்துக்காம இருக்கிறது தான் பெட்ரு அப்படின்றத அவ சொல்கிறா. அவன் அங்கே நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்குறான், திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல விதமாக நடந்துக்குருவேன்னு சொன்னதும் இது உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபைனல் அங்கே பாய் சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போனதுமே ரொம்பவே வந்துட்டு இவன் கவலையாயிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். பிறகு இவன் அந்த தெரப்பி பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கான். உண்மையிலே நீ வந்துட்டு போக போகிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு 7 டேஸில் எல்லாம் அப்படின்னா மறந்து போயிடும்னு சொல்லிட்டு அங்கே கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரீட்மெண்ட்டையுமே அவனுக்கு அங்கே பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு இவங்க எல்லாமே வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கு, அங்கே தலையெல்லாமே அவனுக்கு அங்கே ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா வேறு ஒரு பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணி அவங்க குழந்தையோடு சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பெக்கர் நின்றுட்டுருக்கான் தண்ணியை போட்டுட்டு, யார் இவன்
சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது பார்த்தா வேற யாரும் அது கிடையாது, நம்மளோட ஜீ தான். அவன் அங்கே வந்துட்டு எத்தனை டைம் வந்துட்டு போய் பண்ணிட்டு வந்தாலுமே அவனுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே மறக்க மாட்டுது. நான் 3 டைம் பண்ணிட்டேன், இன்னுமே என்னால் ஏன் மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதும், இது குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுது. குழந்தைங்களோட மெமரிஸ் வந்து ரொம்ப சின்னதானது, அது உடனே அலைஞ்சிரும். ஆனால் எல்டர்ஸ் அப்படி கிடையாதுல்ல, அதுக்கு மேலே உன் மூளையுமே வந்துட்டு அதை எதையுமே மறக்கிறதுக்கு விரும்பலை, அதனால தான் ரிப்பீட் பண்ணி உனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உன்னா உன் மனசில் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு கில்ட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பார்த்தா குடிச்சு குடிச்சு ஒரு பெரிய வந்துட்டு குடிகாரனமாகி வாழ்க்கையே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுறான். ஹீரோயின் குழந்தையோட சேர்ந்து ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. டெய்லியுமே இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஃபேமிலியோடு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருப்பான் போல். பட் அவளை அங்கே தொந்தரவுமே பண்ணலை. அது யாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கோமே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்டதோ ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து போயிடுறாங்க. ஸோ இவன் பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு, நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பாசமான லவ் கிடச்சிச்சு, எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.